கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் 18:28. தாவீது சொல்கிறார், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இருள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. வெளிச்சமில்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. தேவன் இந்த உலகத்தில் இருளை மாத்திரம் கொண்டு வராமல் வெளிச்சத்தையும் உண்டாக்கினார். அதனால் உலகம் வெளிச்சமாயிற்று. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது வெளிச்சம் இருக்கிறதா? இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் வெளிச்சமில்லாமல் இருளோட வாழுகிற மனிதர்கள் அநேகர். ஒவ்வொருடைய தனிப்பட்ட சூழ்நிலையிலும் இருள் இருக்கிறது. அதிலிருந்து மீளவும் முடியாமல் வெளிச்சத்தையும் காணாமல் இருக்கிறார்கள். மனைவியை இழந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்ட மனிதர் ஒருவர் தன்னுடைய வீட்டிலே ஒரு வெளிச்சமும் இல்லாமல் குடியிருந்தார். அவருடைய உள்ளத்தில் மிகுந்த பாரம். யாரிடமும் முகம் பார்த்து பேசாதபடிக்கு உள்ளத்தில் கவலைகளோ, மனைவி பிரிந்து போனாள் என்ற கவலை ஒரு பக்கம், மறுபக்கம் பெற்ற பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்கள் என்கிற கவலை. தன்னுடைய நிலைமையை அனுதினமும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டு வீட்டிலே இருந்தார். பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் அவரை கண்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அங்குள்ள மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்ததில் இவர் ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதோடில்லாமல் சூரிய ஒளி இவர் மேல் படாததினால் இவருடைய உடல் பலவீனமாயிருக்கிறது என்றார்கள். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் இருள் சூழ்ந்திருக்கும். வேலைவாய்ப்பு இல்லாமல், திருமணமாகாமல், சுகம் கிடைக்காமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல், பாவ வாழ்க்கையில் இருந்து வெளியே வர முடியாமல், வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டு இருளாய் இருக்கக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இருள் இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் தேவன் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். உங்களுக்கு நடந்த நிலைமையை நினைத்து சூழ்நிலையை கண்டு அந்த மனிதனை போல அப்படியே இராமல் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். இருளை வெளிச்சமாக்கவே தேவன் இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். அவரை உங்கள் உள்ளத்தில் அனுமதியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இருளை வெளிச்சமாக்குவீராக. எதிர்பாராத சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு மறக்க முடியாத நினைவுகளை நினைத்து இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் இருளை வெளிச்சமாக்குவீராக. போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும். ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவீனத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். அவர்களை குணமடைய செய்வீராக. அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவீனத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக. உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக, உடன் வருவீராக. இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமம் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக. பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும். அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக. நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும். உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும். இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.